இந்த வீக் ஸ்டார்ட் பண்ணும்போதே கொஞ்சம் ப்ரொடக்டிவாக ஸ்டார்ட் பண்ணுவோன்னு 1 வீக்கான லஞ்ச் பாக்ஸ் மெனு பிளான் பண்ணிவிட்டு எல்லா வீடியோவும் ஷூட் பண்ணி 1 வீக்கான லஞ்ச் பாக்ஸ் வீடியோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து போஸ்ட் ஆகும். ரீசெண்டாக இந்த பாக்ஸ் வந்து ஸ்னாப்டீலில் வாங்கியிருந்தேன். டிவைடரோட ரொம்ப நல்லா இருந்தது குவாலிட்டி. 2 பாக்ஸ் 200க்கு வாங்கியிருந்தேன். ஸோ நம்மளுக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கலான்னு பார்த்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும்தான் இல்லை, மற்றதெல்லாம் வந்து அன்னன்னைக்கு செஞ்சுக்கலான்னு அது மட்டும் அரைச்சி வச்சேன். அரைக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு தண்ணி விடாமல் அரைச்சிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு வந்து நல்லாயிருக்கும். நேற்று என் ஹஸ்பண்ட் ஏதோ நல்ல மூடில் இருந்திருப்பார் போல், இஞ்சி தோல் சீவித்தாங்கன்னு கேட்டதுமே வந்து கொடுத்துட்டாரு. எல்லா நாளும் இப்படிலாம் நடக்காது, யாரும் தப்பு கணக்கு போட்டாதீங்க, அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சண்டே அப்படிங்கிறனால நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாதம் மதியம் வச்சுருந்தேன். நைட்டுக்கு தோசை மாவு இல்லை, மதியம் சாப்பாடு தான் வச்சுருந்தேன். சரி ரசம் கொஞ்சம் வச்சுக்கலான்னு தக்காளி ரசம் ரெடி பண்ணியிருந்தேன். எங்கள் அம்மா இப்படி தான் வந்து ரெடி பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வீடியோவில் எங்கள் அம்மா ஸ்டைலில் ரசம் ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன்.